ஹலோ கைஸ், வெல்கம் டு கடலை பருப்பு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அது ஒரு மாதிரி இதாக எது தண்ணி அதில் அப்படியே தண்ணி பிடிக்கும். அப்படி நல்லது மாவு ஒரு 2-3 நிமிஷம் இப்படிலாம் பண்ணால் மாற மாட்டேங்குது. ரொம்ப இதெல்லாம் பண்ணால் மாறுமா? ஆக்சுவலாக கைஸ், மைதா மாவு ரொம்பவுமே வந்துட்டு சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு பிச்சு நல்லா வந்து உருட்டிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஒரு நார்மல் தோசைக்கல்லில் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்துட்டு ஒரு தோசையை சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிற இது டாப்பிங்ஸில் ஆட் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்துட்டு அந்த மைதா மாவு வந்துட்டு குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜீஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை குக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வெந்துருங்க. ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு ரொம்பவுமே சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு கையளவுக்கு வந்து மைதா மாவு பிச்சு நீங்கள் வந்து நல்லாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் அதை தேய்ச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைதா மாவில் கத்தியை வச்சு சின்ன சின்னதாக ஓட்ட போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த சாஸை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போடணும். ஸோ அந்த சாஸ்க்கு வந்துட்டு என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ கிச்சப், அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் பீஸா அடிஷ்னல் சாஸ்ன்னு சொல்லி ஒரு சாஸ் இருக்குது. ஸோ இந்த 3 சாஸையும் வந்துட்டு ஒரு பேனில் போட்டு நீங்கள் வந்து நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 3மே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைதா மாவு அதுக்கப்புறம் அந்த சாஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கி வச்சு இந்த சீஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டம் பேஸில் வந்து போடணும்.
முக்கால்வாசி பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த வெஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, இது எல்லாமே வந்துட்டு மேலே வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இது கூட வந்துட்டு நாங்கள் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தோம். நீங்கள் கார்னுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே வந்துட்டு குக் ஆயிரும். ஸோ இது கூட நம்ம தோசைக்கல்லில் வச்சு எடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லாவே வந்து வெந்திருக்கும் தான் சொல்லணும். ஸோ இதை வந்து நான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பீஸா செய்யறது, ரொம்பவுமே ஈஸி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நாங்கள் வாங்கிட்டு வந்த டொமேட்டோ ஆகட்டும், இல்லை கேப்சிகம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மக்காச்சோளம் எல்லாமே வந்துட்டு உள்ள ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சீஸ் மேலே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து சீஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோசைக்கல்ல நாங்கள் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கோம். ஸோ இது நல்லா வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஹீட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பீஸா ரெடி பண்ணி இந்த பீஸா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வச்சாவே போதுங்க. கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் அதை மூடி வச்சுருங்க. ஸோ மேலே வந்து நம்ம அந்த சீஸ் வந்து போட்டோம்ல, ஸோ அது வந்து நல்லாவே குக் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து குக் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டாக ஒரு 9 மினிட்ஸ் குக் பண்ணால் கூட போதுங்க இதை. ஸோ குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ண வந்து அருமையான பீஸா வந்து ரெடி ஆயிருங்க. இது வராது. தண்ணியை குடிச்சு தண்ணி மட்டும் அந்த இருக்கு பாரு பின்னாடி அதை கூட முடியுங்க. இது அந்த அன்னைக்கு முன்னே பெரிய தப்பு பண்ணிட்டோம் ப்ரோ. வாவ், அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து லைட்டாக குக் ஆயிருக்கான்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பீஸா வந்து அருமையாக வந்து ரெடி ஆகிருக்கு.